திருப்பரங்குன்றத்தில் பக்தர்கள் அரோகரா பக்தி கோஷம் முழங்க விமர்சையாக நடைபெற்றது கைபார திருவிழா. ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்றாலும் பங்குனி பெருவிழா முக்கியமான விழாவாக கொண்டாடப்படும். அந்த வகையில் இந்த ஆண்டு பங்குனி பெருவிழா 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றது. பிரசித்தி பெற்ற பங்குனி பெருவிழா 15 நாட்கள் நடைபெறும். இதில் 5ஆம் நாள் திருவிழாவாக கைபார உற்சவம் விழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த திருவிழா திருப்பரங்குன்றம் கிராமத்தார் சார்பில் கொண்டாடப்படும் விழாவாகும். திருப்பரங்குன்றத்தை சுற்றியுள்ள 18 கிராம மக்கள் இதில் கலந்து கொள்வதால் இந்த விழா கிராமத்து விழாவாக பார்க்கப்படுகின்றது. இதில் கோவிலில் மிக அதிக எடை கொண்ட வெள்ளி யானை வாகனத்தை பக்தர்கள் தங்கள் உள்ளங்கைகளில் வைத்து தாங்கி வருவர். இந்திரனின் வெள்ளை யானையில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வ யானையுடன் பறந்து வருவதை குறிக்கவே இந்த திருவிழா கொண்டாடப்படுவதாக கிராமத்தார் தெரிவிக்கின்றனர். முன்னதாக சிறப்பு அலங்காரத்தில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வ யானையுடன் வெள்ளி யானை வாகனத்தில் எழுந்தருளிய பின் கிராமத்தார் வாகனத்தை தங்கள் உள்ளங்கைகளில் வைத்து பெரிய ரத வீதியிலிருந்து கோவில் வாசல் வரையும், பின்பு கோவில் வாசலில் இருந்து மீண்டும் பெரிய ரத வீதிக்கும் ஓட்டமும் நடையுமாக தாங்கி வந்தனர். இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் சுப்பிரமணிய சுவாமி தெய்வ யானையுடன் வெள்ளி யானை வாகனத்தில் திருப்பரங்குன்றம் சுற்றியுள்ள முக்கிய வீதிகளில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த உற்சவத்தில் தொடர்ந்து ஏப்ரல் 1ஆம் தேதி பங்குனி உத்திரமும், 2ஆம் தேதி சூரசம்ஹார லீலையும், 3ஆம் தேதி பட்டாபிஷேகமும், 4ஆம் தேதி திருக்கல்யாண வைபவமும், 5ஆம் தேதி திருத்தேரும் நடைபெற உள்ளது. விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி ஞானசேகரன், கோவில் அறங்காவலர் குழு தலைவர் சத்யபிரியா, அறங்காவலர்கள் மணி, செல்வம், சண்முகசுந்தரம், பொம்மதேவன், ராமையா மற்றும் கோவில் ஸ்தானிய பட்டர்கள், கோவில் ஊழியர்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர்.